வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் 25 இம்பார்ட்டண்ட் கெமிக்கல் ஃபார்முலாஸ் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது கெமிக்கல் நேமும் அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுன்றது கெமிக்கல் நேமு. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு CO2, கார்பன் டை ஆக்சைடு CO2. இரண்டாவது சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, சல்ஃபர் டை ஆக்சைடு. மூன்றாவது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3, டைனா 2 ட்ரைனா 3. ஸோ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. அடுத்தது கார்பன் மோனாக்சைடு CO, கார்பன் மோனாக்சைடு. ஐந்தாவது மெக்னீசியம் ஆக்சைடு MgO, மெக்னீசியம் ஆக்சைடு. அடுத்தது வாட்டர் H2O, வாட்டர். அடுத்தது அமோனியா NH3, அமோனியா NH3. குளுக்கோஸ் C6H12O6, குளுக்கோஸ். அதோட ஃபார்முலா C6H12O6. அடுத்தது ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3, ஃபெரிக் ஆக்சைடு. அடுத்தது லெட் ஆக்சைடு PbO. அடுத்தது லெட் குளோரைடு PbCl2. அடுத்தது லெட் நைட்ரேட் PbNO3, லெட் நைட்ரேட். அடுத்தது காப்பர் குளோரைடு CuCl2. கால்சியம் ஆக்சைடு CaO. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. கால்சியம் கார்பனேட் CaCO3. அடுத்து காப்பர் சல்ஃபேட் CuSO4. அடுத்தது ஜிங்க் சல்ஃபேட். அடுத்தது கால்சியம் சல்ஃபேட் CaSO4. அடுத்தது ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4. அடுத்தது அலுமினியம் சல்ஃபேட் அடுத்தது பேரியம் சல்ஃபேட். அடுத்தது சோடியம் சல்ஃபேட் Na2SO4. அடுத்தது லெட் சல்ஃபேட் PbSO4.
அடுத்தது காப்பர் ஆக்சைடு CuO. ஸோ இதுதான் இன்றைக்கி 25 இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ஃபார்முலாஸ் இது. ஸோ கெமிக்கல் நேம் எழுதியிருக்கேன், அதுக்கு பக்கத்துலேயே ஃபார்முலாஸும் எழுதியிருக்கேன். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.